அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியாகிரபி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம 121 இருந்து 130 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரபி கொஸ்டின் பார்க்க போகிறோம். which of the following nonmetals is a good conductor of heat and electricity? கீழே இருக்கக்கூடியதில் எது நன்மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியோட குட் கண்டக்டர் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கிராஃபைட். இது ஒரு நன்மெட்டல். அதே போல் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. வித் ரெஃபரன்ஸ் டு பாப்புலேஷன் பிரமிட் கன்சிடரிங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஒயிட் பேஸ் ஆஃப். ஸோ கீழே இந்த பாப்புலேஷன் பிரமிடு குறித்து கேட்டிருக்காங்க. இது இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் பிரமிடு பார்க்கும்போது மொத்தம் ஒரு 4 விதமான பிரமிடு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பிரமிடு ரஃபா போடுறேன். இப்படி ஒரு பிரமிடு, அதன் பிறகு இப்படி ஒரு பிரமிடு. ஸோ இது மாதிரி ஒரு 4 பிரமிடு சொல்லுவாங்க. எக்ஸ்பேண்ட்ரி, ரேபிட் எக்ஸ்பேண்ட்ரி, அப்புறம் ஸ்டேஷ்னரி. ஸோ இப்படி ஒரு 4 விதமான பிரமிடு சொல்லுவாங்க. ஸோ 4வது ஒன்று பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பிரமிடானது இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இது பேஸு, இது எட்ஜு. ஸோ இது பாதியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது பாதியாக பிரிப்பாங்க. ஸோ ஒரு பாதியாக பிரிக்கும் பொழுது ஒரு பக்கம் மென்னும் இன்னொரு பக்கம் உமனும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பாப்புலேஷனுடைய அந்த வேரியை காட்டுறதுக்காக இந்த ஒரு மேப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பாப்புலேஷன் ஆனது ஒரு கண்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பேஸ் இருக்குது இல்லையா, இது யங் பீப்புளை சொல்லுவாங்க, இளமையாக இருக்கக்கூடிய மக்கள். பர்த் ரேட்டு சொல்லலாம், இது டெத் ரேட்டு சொல்லலாம். டெத் ரேட்டு, இது பர்த் ரேட், இது பர்த் ரேட்டு, இது டெத் ரேட்டு. ஸோ பாட்டம் ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியாக பர்த் ரேட் இருக்குது. போக 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 எங்கள் எட்ஜில் ஒரு பாயிண்டடாக இருக்குதா, அப்போது டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்த் ரேட் ரொம்ப அதிகமாகுது, அதே போல் டெத் ரேட் ரொம்ப அதிகமாகுது. இங்கே கர்வ் இருக்குது இல்லையா, இந்த கர்வ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களோட லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப குறுகிய காலம் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு 40-50 வருஷம் தான் வாழ்கிறாங்க, அதுக்குள்ளே இறந்து போகிறாங்க அப்படின்னா இது ரெப்ரசன்ட் பண்ணோம். இதே இந்த பர்த் ரேட் ஆனது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் டெத் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வாழ்கிற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப லோ, இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது பர்த் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே இந்த ரெண்டுத்துலேயும் பர்த் ரேட் அதிகமாக இருக்கும், இந்த பர்த் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. அதே போல் வயதானவர்களும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த டெத் ரேட் ஆனது பர்த் ரேட் ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும், டெத் ரேட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது பர்த் ரேட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும், டெத் ரேட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். வாழ்கிற மக்கள் ஒரு 80 வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழ்வாங்க. ஸோ இதுதான் இந்த பாப்புலேஷன் கிராஃப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இதை பற்றிலாம் கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒயிட் பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் பிரமிட் இண்டிகேட்ஸ் ஹை மோர்டாலிட்டி ரேட்டுன்றாங்க. ஒயிட் பேஸ், அகலமான பேஸ் அப்படிங்கிறது பிரமிட் என்ன சொல்லுதுன்னா இண்டிகேட்டை ஹை மோர்டாலிட்டி ரேட்டுன்றாங்க. கிடையாது, ஒயிட் பேஸ் அப்படிங்கிறது ஹை பர்த் ரேட் தான் சொல்லுமே தவிர மோர்டாலிட்டி கிடையாது, தப்பு. இன்வெர்டட் பெல் ஷேப்டு பாப்புலேஷன் பிரமிட் இண்டிகேட் லோ பர்த் ரேட் அண்டு லாங்கர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றாங்க. ஸோ இது பார்க்கும்பொழுது பெல் ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது வைடு இன்வெர்டட் பெல் ஷேப்ட் பாப்புலேஷன் பிரமிட் இண்டிகேட்ஸ் லோ பர்த் ரேட் அண்டு லாங்கர் எக்ஸ்பெக்டன்சின்றாங்க. ஸோ லோ பர்த் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது சொல்லலாமா, லாங்கர் எக்ஸ்பெக்டன்சி, இது பாருங்க, இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ஷேப்பு காட்டில நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஒரு பெல் ஷேப்டு பிரமிடு, லோ பர்த் ரேட் இருக்கும், லாங்கர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஸோ ஆப்ஷன் பி 2 இஸ் த ரைட் ஆன்சர். பெல் ஷேப் இது சொல்கிறாங்க, இதை இண்டிகேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ பெல் ஷேப் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குமா, பெல் ஷேப் மாதிரி, பெல்லு மாதிரி இருக்குதுங்களா. ஸோ இப்படி ஒரு கர்வாக இருக்குது இல்லையா, இப்படி கர்வாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த எட்ஜு லோ பர்த் ரேட் காட்டுது. போக போக மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. டெத் ரேட்டு ரொம்ப பாயிண்டடாக இல்லாமல். ஸோ மேலே இருக்கிறது இது கிடையாது.
மேலே இருக்கக்கூடியது இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 123, அரேஞ்ச் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் 2025. அதாவது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் சொல்லுன்றாங்க. எந்தெந்த நாடுகளில் மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்குன்றாங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஸ்டேட்டில் ரொம்ப குறைவு. சவுத் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, சவுத் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா நாடுனே ஒன்று இருக்கும். ஸோ இந்த இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வரும். பிரேசில் 43 பிரேசில் வரும். அதன் பிறகு இந்தோனேஷியா வரும். இந்தோனேஷியா அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட்டாக இருக்கும். பிரேசில் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல ஒரு நாடு. இந்தோனேஷியான்றது ஒரு பரப்பளவு அதிகம். இன்னொன்று வந்து ஏஷியாவில் இருக்குது. ஏஷியாவில் இருந்தாலே கண்டிப்பாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். அடுத்தா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்படி பார்க்கும்போது 4321 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 124, வித் ரெஃபரன்ஸ் டு மைக்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஃப்ரம் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் டு த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. இதை வந்து மைக்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 2 விதமாக வந்து மக்கள் வந்து மைக்ரேட் ஆவாங்க. ஒன்று புஷ் ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஃபுல் ஃபேக்டர். வாய் எனக்கு சரியா பேச வரல. புஷ் ஃபேக்டர்னா என்ன? இப்போது நம்ம நாட்டில் இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மைக்ரேஷனுக்கான புஷ் ஃபேக்டர் என்ன? இந்தியாவில் கரப்ஷன் அதிகமாக இருக்குது, விலைவாசி அதிகமாக இருக்குது, சுற்றுச்சூழல் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை. ஸோ இதெல்லாம் வந்து புஷ் ஃபேக்டர். இங்கே இருக்க அதை நீ போ அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணுது. ஓகேவா? இது வந்து புஷ் ஃபேக்டர். புல் ஃபேக்டர்னா என்ன? புல்னா என்ன? இழுக்கிறது. அமெரிக்காவுக்கு போகிறோம். அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. அங்கே அந்த இடத்துல என்விரான்மெண்ட் இருந்து நல்லா இருக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ என்னை பிடிச்சி தள்ளுறது, இந்த நாடு வேணான்னு என்னை பிடிச்சி தள்ளுறது புஷ் ஃபேக்டர். இந்த நாட்டுக்கு வான்னு என்னை புல் பண்ணுறது அது புல் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ இந்த புல் ஃபேக்டர் என்ன சொல்லலாம்? குட் எஜுகேஷன், குட் என்விரான்மெண்ட், குட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து புல் ஃபேக்டர். இவங்க என்ன கேட்குறாங்க? வாட் ஆர் த புல் ஃபேக்டர் ஆஃப் மைக்ரேஷன் ஃபார் அ கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன். ஒரு மக்கள் மைக்ரேட் ஆகி போகும்போது அதோடைய புல் ஃபேக்டர் என்னென்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன்றது புஷ் ஃபேக்டரில் வரும். தவறு. ஏன்னா ஒரு இந்த நாடு சிட்டிசன் இல்லை, வெளியே போயிடுன்றாங்க, அது புஷ் ஃபேக்டர். ஆக்சஸ் டு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், நல்ல கல்விக்காக நான் போகிறேன், அது புல் ஃபேக்டர். நேச்சுரல் டிசாஸ்டர், அது புஷ் ஃபேக்டர். தப்பு. ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அங்கே போனால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கும். கரெக்டு. பீஸ்ஃபுல் சோஷியல் என்விரான்மெண்ட், அங்கே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க மக்கள். கரெக்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அது வந்து புஷ் ஃபேக்டர் தான். ஸோ அப்போ இது கிடையாது. அப்போ எதெல்லாம் சரின்னு கேட்டுக்கிறாங்க? 245 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 125, which one of the following theories explain the population tends to grow faster than the means of food production, leading to natural checks on population like famine, disease and war. ஸோ என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு பாப்புலேஷன் போகுது அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு தகுந்த மாதிரி சமைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஒரு வீடு எடுத்துங்களேன், ஒரு கிராமம் எடுத்துங்களேன். கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து உணவு ரெடி பண்ணுறாங்க. 100 பேர் இருக்காங்கன்னு ரெகுலராக அதுக்கு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாப்புலேஷனுங்கிற ஒரு நாள் கணக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் பார்க்குறோம் ஃபுட்டு வந்து பற்றாக்குறையாக இருக்குது. என்னடா செக் பண்ணி பார்க்கும்போது பாப்புலேஷன் ஆனது 120 பேராக இருக்கிறாங்க. நம்ம 100 பேருக்கு தான் வந்து ஃபுட்டு வந்து நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும், 120 பேர் எப்படி ஆச்சு? ஸோ இந்த கிரைசிஸ் தான் வந்து மால்தூசியன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் ஒரு பாப்புலேஷனை பீரியடிக்காக வந்து செக் பண்ணாமல் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர், அந்த மாதிரி வந்து கிரைசிஸ் வரும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து மால்தூசியன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? பாப்புலேஷன் டென் டு க்ரோ ஃபாஸ்டர் தென் த மீன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷனை விட அதிகப்படியான மக்கள் தொகை வந்து வர்றது தான் வந்து மால்தூசியன் தியரி அப்படின்றாங்க. அடுத்து 126, இன் ஹியூமன் ஜியாகிரபி டாக்டரின் ஆஃப் பாசிபிலிசம் பிரைமரிலி சஜெஸ்ட்ஸ். சில ஸ்டேட்மெண்ட்டில் நாம் அப்படியே படிச்சுட்டா போதுமானது. அது போய் ரொம்ப டீட்டெயிலாக அதை தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. புத்தகத்திலே ஒரு லைன் 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு படிச்சுட்டா போதுமானது. இன் ஹியூமன் ஜியாகிரபி த டாக்டர் ஆஃப் பாசிபிலிசம்னா என்ன? பாசிபிலிட்டி, இது இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதன்படி பார்க்கும்போது கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரினா, ஹியூமன்ஸ் கேன் மாடிஃபை அண்ட் அடாப்ட் டு தேர் என்விரான்மெண்ட் யூஸிங் டெக்னாலஜி அண்ட் கல்ச்சர். மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இருக்க தகுந்த மாதிரி தங்களை டெக்னாலஜியாகவும் கல்ச்சுரலாகவும் தங்களை
மாற்றி அமைச்சுக்குவாங்க, மாடிஃபை பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மனிதர்கள் உலகின் வெவ்வேறு நாடுகள் இருந்தாலும் அவங்க அங்கே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறாங்களா? அண்டார்டிகாவிலையும் மக்கள் வந்து வாழ்கிறாங்க, ஆர்டிக்லேயும் மக்கள் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் அப்போ தகுந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆகிறாங்க இல்லையா? இதுதான் வந்து பாசிபிலிசம், த டாக்டரின் ஆஃப் பாசிபிலிசம் அப்படின்றாங்க ஹியூமன் ஜியோகிராஃபி, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி. கொஸ்டின் நம்பர் 127, which of the following best describes என்ட்ரபோர்ட் போர்ட்ஸ்? என்ட்ரபோர்ட் போர்ட்ஸ், இது கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரியல, என்ட்ரபோர்ட் போர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த என்ட்ரபோர்ட் போர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் சொல்லலாங்க. அமேசானில் நடக்கக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஷிப்பிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஷிப்பிங் ஆனது வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரும், வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஷிப்பிங் ஆனது பொருட்களானது வரும், கடைகள்லேருந்து வரும், ரீட்டைல் ஷாப்லேருந்து வரும். அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செக்ரிகேட் பண்ணி எங்கெங்கே போகணும்னு அனுப்புவாங்க. கரெக்டாக? இந்த போர்ட்டுக்கு பேர் தான் என்ட்ரபோர்ட் போர்ட் அப்படின்றாங்க. அதாவது வெவ்வேறு நாடுகளிலிருந்து கப்பல் மூலமாக கண்டெய்னர்ஸ்லாம் வரும், அதை அன்லோட் பண்ணுவாங்க, திரும்ப ரீலோட் பண்ணி வெவ்வேறு நாடுகளுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த போர்ட் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து இந்த மாதிரியான போர்ட்டை வந்து என்ட்ரபோர்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் இருக்குது, துபாயில் இருக்குது. ஸோ இப்போ அது மாதிரியான போர்ட்டுகளுக்கு கஸ்டம் டியூட்டிலாம் விதிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வெளிநாட்டு ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அது கஸ்டம் டியூட்டி விதிப்பாங்க. ஆனால் இது மாதிரி இந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான போர்ட்டுகளுக்கு கஸ்டம் டியூட்டிலாம் வந்து விதிக்க மாட்டாங்க. ஸோ இதன்படி இது நாலேஜ் கெயின் ஆகிட்டு விஷயம் புரிஞ்சுதுங்களா? ஸோ அதன்படி பார்க்கும்போது இது என்ன சொல்லியிருக்காங்க, ports that act as a collection and distribution centers where goods are imported from various countries, stored and then re-exported. கரெக்டா? வெவ்வேறு நாடுகளிலிருந்து பொருட்களை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அதை திரும்ப வந்து பேக் பண்ணி வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதுக்கு பேர் தான் என்ட்ரபோர்ட் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 128, with reference to any national highway authority of India, consider the following statement. ஸோ நேஷனல் அத்தாரிட்டி, இப்போ ஹைவே அத்தாரிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இட் வாஸ் செட்டப் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய ஒரு சட்டத்தின் மூலமாக ஏற்றப்பட்டது 1988. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் மேண்டட் டு இம்ப்ளிமெண்ட் நேஷனல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் விச் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எவர் ஹைவேஸ் ப்ராஜெக்ட். இது கரெக்டு தான். ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக அதை இந்தியா முழுவதும் அதை செஞ்சுட்டு இருக்கணுன்றாங்க. ஸோ இது கரெக்டு தான். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இம்ப்ளிமெண்டட் பை NHI. கிராம் சதக் யோஜனா எடுத்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதுக்கும் NHக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஹைவே வேறு, கிராம் சதாக்குன்றது வேறு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஆப்ஷன் 1 and 2 A இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 129, which of the following statement with respect to gross reproduction rate is correctன்னு கேட்குறாங்க. இந்த கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட்னா என்ன, நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட்னா என்னன்னு நமக்கு முதல் தெரியணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியும். கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட்னா என்ன? இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தை வளர்ந்து அதுக்கு கல்யாணம் ஆகுது. இப்போ அந்த பெண்ணுடைய அந்த ரீப்ரொடக்ஷன் பீரியட் அப்படிங்கிறத ஒரு 19லேருந்து நம்ம ஒரு 49 வரைக்கும் சொல்லலாமா? ஸோ அதுக்குள்ளே அந்த பெண்ணால் குழந்தைகளை பெற்றுக்க முடியும். ஸோ இந்த பீரியடானது ரீப்ரொடக்ஷன் பீரியடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் ஒரு பெண்ணானவள் வந்து 2 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, 2 குழந்தைக்கு பர்த் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஆண் குழந்தை, ஒன்று வந்து பெண் குழந்தை. இப்போது அந்த ஒரு பெண் குழந்தை இருக்குது இல்லையா, அதுதான் வந்து கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த பெண்ணு 2 பெண் பிள்ளைகளை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னா அதை கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெண்ணானவ எத்தனை பெண்களை வந்து பெற்றெடுக்கிறாங்களோ அதுதான் வந்து கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த பெண்ணானவ இப்போ வந்து ஒரு பெண்களால் மட்டும்தானே வந்து ஒரு உயிரை கொடுக்க முடியும். ஸோ ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த பெண் வந்து இப்போ நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நான் ஒரு குழந்தையை ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இறந்து போனாலும் என்னுடைய சப்ஸ்டியூட் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நான் இறந்து போனாலும் அங்கே ஒரு சப்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் வாழ போகிறதில்ல, பட் ஆனால் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் திங்கை நான் வந்து உருவாக்கியிருக்கேன் இல்லையா? ஸோ இதான் வந்து கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நோ மோர்டாலிட்டி, இறப்புன்றது வந்து இதில் இருக்காது. நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் வந்து ஒரு பெண் குழந்தை பெற்று எடுக்கிறேன், ஆனால் அந்த பெண் குழந்தை இடையிலே வந்து இறந்து போகுது. அப்போது நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படிங்கிறது 0. இப்போ புரியுதுங்களா? கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட்னா என்ன, நெட் ரீப்ரொடக்ஷன் ரேட்னா என்ன? ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது ஸோ இதுதான் the average number of daughters a woman would have if she survives her entire reproduction life without accounting for
மொட்டாலிட்டி. ஸோ வித்தவுட் அங்கே இங்கே மொட்டாலிட்டி அப்படிங்கிறது 0வா இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 130, last question. Consider the following pairs regarding railway zones in India and their headquarters. Railway zones கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 19 railway zones இருக்கு. ஐ திங்க் ஸோ. அப்புறம் வந்து இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதில் வந்து சரியாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. நார்தர்ன் ரயில்வே நியூ டெல்லி கரெக்டு, வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை கரெக்டு, ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது புவனேஸ்வர் தப்பு, ஈஸ்ட் கோஸ்ட் உடைய ரயில்வே ஜோன் தான் வந்து புவனேஸ்வர், ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படிங்கிறது கொல்கத்தா, சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது செகந்திராபாத், சதர்ன் ரயில்வே தான் வந்து சென்னை. அப்போ இதுவும் தவறு, 2 தான் சரி. ஆப்ஷன் பி ஒன்லி 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸில் ஜாகிரபியில் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். இந்த 10 கொஸ்டினில் சில விஷயங்களை புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.